ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கு வந்து எக்ஸாமு, எனக்கு 5 மணிக்கு டியூஷன் போகணும். எந்திரிச்சு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா பால் கிடையாது. நேற்று சொல்லிகிட்டே இருந்தேன் வாங்கி வைங்கன்னு, அவங்க மறந்துட்டாங்க. தம்பி காஃபி வேண்டாமான்னு அவன் கிளம்பி போயிட்டான். சரி வரதுக்குள்ளே டிஃபன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி, ஏன்னா வந்து அவசரமாக அவன் ஸ்கூலுக்கு கிளம்புவான். வரதுக்குள்ளே டிஃபன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி இன்றைக்கி காலத்தை இட்லியை வச்சு பட்டாணி கறி தான் வச்சேன். இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சு தேங்காய் அரைக்காமல் பட்டாணி கறி வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் டக்குன்னு வந்துட்டா. சரி அவனுக்கு டக்குன்னு பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். டிஃபன்லாம் கொண்டு டேபிள் மேலே வச்சுட்டேன். சரி அவன் டக்குன்னு வந்து சாப்பிட சொல்லி இவங்க அந்த நேரம் சாப்பிட வந்துட்டாங்க. அவங்களுக்கு டக்குன்னு இட்லியும் எடுத்து கொடுத்துட்டு திரும்ப வந்து அவனும் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு லெஞ்சு இன்றைக்கி இவங்க சாப்பிட வரமாட்டேன்னாங்க. பையனுக்கு எது கொடுத்தாலுமே அவன் சாப்பிடுவான். அவனுக்கு வயிறு நிறையணும், அவ்வளோதான். அவங்ககிட்ட கேட்டால் அம்மா இந்த பட்டாணி கறி வச்சு தந்துடட்டாமான்னு கேட்டால் அவன் சரி நான் ஒரு முட்டையும் பொரித்து அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு காய போட போனேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல வெயிலாக இருந்து எல்லா துணியும் காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குளித்து கிளம்பி வேலைக்கு கிளம்பியாச்சு. டாட்டா பை பாய்.